சிலாஜித் அஸ்வகந்தா மற்றும் சஃபேடு முஸ்லி போன்ற பிரீமியம் பொருட்களுடன் உங்கள் உடல் வலிமை, மன உறுதி மற்றும் உயிர் சக்தியை அதிகப்படுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை இயற்கை முறையில் பெருக செய்யுங்கள். ஜிஎஸ்டி 2.0 ஜிஎஸ்டி 2.0 வந்து ஒரு வரவேற்புக்குரிய விஷயம், ரொம்ப வரவேற்புக்குரிய விஷயம். எந்தெந்த பொருட்கள்லாம் ஜிஎஸ்டி வரி கம்மி பண்ணிருக்காங்க? இப்போ ஏர் ஆயில், ஷாம்பு, டூத் பேஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு 18% இருந்தது. இப்போ அது வந்து 5% குறைச்சிட்டாங்க. அடுத்து விவசாயிகளுக்கு என்ன அப்படின்றத பார்க்கணும். விவசாயிகளுக்கும் இது ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஓகே. ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் 18% இருந்து நில் ஆக்கிட்டாங்க. செப்டம்பர் 22ஆம் தேதியில இருந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு வித்வுட் ஜிஎஸ்டில தான் இருக்கும். ஓகே. அதுக்கு முன்னாடி போட்டவங்களுக்கு எஜுகேஷன் நம்ம இது வரைக்கும் பார்த்தது வீட்டு நடத்துறது இதெல்லாம் ஒரு பக்கம். பசங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஜிஎஸ்டி குறைச்ச விஷயமா இருக்கு பேரண்ட்ஸ்க்கு. ஆனா ஜிஎஸ்டி ஏத்தின பொருட்களும் இருக்குல்ல சார்? ஏத்தின பொருட்களும் இருக்கு. அது எந்தெந்த பொருட்கள் சார்? ட்ரெஸ் வாங்கும்போது, அப்பேரல் சொல்லுவாங்க, பெரிய பிராண்ட் வாங்கும்போது 2500 ரூபாய்க்கு மேல இருந்துச்சுன்னா உங்களுக்கு டாக்ஸ் ரேட் ஜாஸ்தி இருக்கு. இப்போ நான் ஒரு 4000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்குறேன் அப்படின்னா அது வந்து 18%. டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். நான் டார்வின். இன்னைக்கு நம்ம கூட எவ்ரிஒன் ஸ்டேபிள்ஸ் ஃபவுண்டர் சிஏ விவேகானந்தன் சார் இருக்காரு. அவர்கிட்ட ஜிஎஸ்டி பத்தின நியூ அப்டேட்ஸ் பேசி தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டார்வின். வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். ஜிஎஸ்டி 2.0 நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்ஸ் பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? ஜிஎஸ்டி 2.0 வந்து ஒரு வரவேற்புக்குரிய விஷயம், ரொம்ப வரவேற்புக்குரிய விஷயம். நான் ஜிஎஸ்டி வந்து மோர் தென் 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம முன்னாடிலாம் பேசிட்டு இருந்த மாதிரி ஜிஎஸ்டி ஒரு கஷ்டமான சட்டம் தான், கவர்மெண்ட் சைட்லையும் சரி மக்கள் சைட்லையும் சரி. ஸோ ரேட்ஸ் கொஞ்சம் ரிவிஷன், அப்புறம் ரேட்ஸ் இல்லை ஜாஸ்தியாக இருக்குன்னு ஃபீட்பேக்கு, மற்ற உலகத்தில் மற்ற நாடுகள் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அந்த கம்பேரிசன். ஸோ இது எல்லாமே போயிட்டு இருந்தது. கவர்மெண்ட் இதை பேக் ஹேண்டில் நிறையா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த டைம் வந்தது. நவராத்திரி ஃபர்ஸ்ட் டேலேருந்து, செப்டம்பர் 22ஆம் தேதியிலேருந்து பொதுமக்களுக்கு ஒரு தீபாவளி கிஃப்ட் முன்னாடியே கொடுத்த மாதிரி. ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சிலே பிரைம் மினிஸ்டர் அதான் சொன்னாங்க. ஸோ அதை கோயின்சைட் பண்ணுற மாதிரி செப்டம்பர் 22 இது அதுலேருந்து இது அமலுக்கு வரும்ன்றத சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய வெல்கம் சேஞ்ச். இது வந்து ஒரு பொதுமக்கள் அவங்க வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற எல்லா விஷயங்கள், அது நீங்கள் வாங்குகிற சோப்பாக இருக்கட்டும், இல்லை உங்கள் குழந்தைங்க வாங்குற நோட் புக்காக இருக்கட்டும், அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு விலை குறைவு இருக்கு. அந்த விலை குறைவை வந்து டு த கோர் பிளான் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா இப்போ செப்டம்பர் 22ஆம் தேதியிலேருந்து இது வருது. ப்ரொடக்ஷனில் பண்ணி வச்சிருப்பாங்க, கடையில் பொருள் இருக்கும். 22ஆம் தேதி முன்னாடி ஒரு விலை, 22ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு விலை. நிறைய பேருக்கு ஸ்டாக் தங்கி போயிடும், நிறைய பேர் வாங்க மாட்டாங்க, 22க்கு அப்புறம் வாங்குவாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு ரேட்டு நாளைக்கு ஒரு ரேட்டுன்ற விஷயங்கள் வரும். அந்த அளவுக்கு கூட டெடிகேட்டடாக இறங்கி பிளான் பண்ணி எம்ஆர்பியில் எந்த அளவுக்கு மாற்றம் கொண்டு வரணும், டீலர்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும், அவங்க ஸ்டாக்குலாம் எப்படி பண்ணணுன்றது அதுக்கான கிளாரிஃபிகேஷனும் கொடுத்து இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வெல் பிளான்ட் அண்ட் வெல் எக்ஸிக்யூட்டட், ஒரு சூப்பர் பெனிஃபிட் டு ஆல் காமன் பீப்புள். ஆனா இந்த நியூ அப்டேட்ஸ் பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா சார்? தாராளமாக விரிவாக பார்க்கலாம். எந்தெந்த பொருட்கள்லாம் ஜிஎஸ்டி வரி கம்மி பண்ணியிருக்காங்க? காமன் மேன் சம்பந்தப்பட்ட எல்லாமே உங்களுக்கு அந்த கவர் ஆயிடுச்சு. அதை நம்ம ஒரு பிரிவாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெய்லி எசென்ஷியல்ஸ். இப்போ ஏர் ஆயில், ஷாம்பு, டூத் பேஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு 18%ல இருந்தது. ஆமா. எம்ஆர்பியில உங்களுக்கு 10 ரூபா இருக்குன்னா 10 ரூபால 18% இன்க்ளூசிவா உள்ள இருக்கும். ஸோ உங்களாரையுமே நீங்க 18% டாக்ஸ் பே பண்ணிட்டு இருப்போம். இப்போ அது வந்து 5% குறைச்சிட்டாங்க. ஸோ 10 ரூபான்றது அட்லீஸ்ட் 9,000 ரூபா இல்லை 9 ரூபா அப்படின்றது குறையும். அடுத்து டாய்லெட் சோப் பார், டூத் பிரஷஸ், ஷேவிங் க்ரீம், ஸோ இந்த மாதிரி டெய்லி எசென்ஷியல்ஸ் எல்லாமே 18 to 5 ஆயிருக்கு. அப்புறம் பட்டர், கீ, சீஸ், சமையலுக்கு தேவையான பொருட்கள். இப்போ சின்ன ஒரு பேக்கரி இருக்கு, அவங்க வந்து பன் பட்டர் ஜாம் விற்கிறாங்க, அது வந்து 12லேருந்து 5% குறைஞ்சிருக்கு. அப்புறம் ப்ரீபேக் நம்கின் மிக்சர், இந்த ஒரு மிக்சர் ஒரு டைப் இருக்கு, அது 12லேருந்து 5. பாத்திரங்கள் கூட 12லேருந்து 5 வந்திருக்கு. நீங்க அந்த பில்லையுமே எம்ஆர்பியில தான் இருக்கும், ஜிஎஸ்டி இன்க்ளூசிவா தான் இருக்கும், அது குறைஞ்சிருக்கு உங்களுக்கு. அப்புறம் குழந்தைங்களுக்கான அந்த டைப்பர், குழந்தைங்க அந்த நாப்கின், அந்த பிப்பு போடுவாங்க. ஸோ குழந்தைங்க சம்பந்தப்பட்ட இந்த பேசிக் விஷயங்கள் பார்த்தீங்கன்னாலே இந்த டைப்பர், பிப்பு போடுறது, அந்த விஷயங்கள் எல்லாமே, ஃபீடிங் பாட்டில், இது எல்லாமே 12ல இருந்தது. 12லேருந்து 5%க்கு இதை கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் தையல் மிஷின் வீட்டில் எல்லார் வீட்லையும் யூஸ் பண்றது, டையிங் யூனிட்ஸ், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இவங்களும் யூஸ் பண்ற தையிங் மிஷின், இது எல்லாத்துமே 12லேருந்து 5%க்கு கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே டச் பண்ணும். நீங்க டைரக்டா வீட்டுக்கு வாங்குறதும் சரி, உங்களை சார்ந்து இருக்கிறதும் சரி, இது எல்லாத்துக்குமே ஒரு
ஆமா, இப்ப நார்மலா ஒரு மிடில் கிளாஸா இருக்காங்கன்னா வீட்டுல இருக்க லேடிஸ் வந்து துணி தைப்பாங்க, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருட்கள் தான். ஸோ அது நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம் தான். அடுத்து விவசாயிகளுக்கு என்ன அப்படின்றத பார்க்கணும். விவசாயிகளுக்கும் இது ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஓகே. டிராக்டர் டயர்ஸ் அண்ட் பார்ட்ஸ் அது 18% இருந்தது, அது 5%க்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஸ்பெசிஃபைடு பயோபெஸ்டிசைட்ஸ் மருந்துகள் வந்து 12லேருந்து 5 கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் இப்போ சோலார் அதிகமாக பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. சோலார் இரிகேஷன், ட்ரிப் இரிகேஷன்றது பாப்புலர் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ சோலார் இரிகேஷன் அந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸ் அது 12லேருந்து 5க்கு வந்துருச்சு. சோலார் சம்மந்தப்பட்டதுமே 12லேருந்து சிலதுக்கு 5 வந்ததுனால நீங்கள் சோலார் இன்னைக்கு வாங்குறீங்க, மானியம் தருது கவர்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாகும். அதோட மானியம் கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் கம்மியாகுங்கிறீங்க. சோலார் அமௌண்ட்டே கம்மியாகும். மானியன்றது அமௌண்ட்டை பேஸ் பண்ணி தான். ஓகே. அந்த பேஸ் அமௌண்ட்டே உங்களுக்கு ஜிஎஸ்டி கம்மியாகிறதுனால கம்மியாகும். ஓகே. அந்த பெனிஃபிட் உங்களுக்கு பாஸ் ஆன் ஆகும். அப்புறம் அக்ரிகல்ச்சரல் ஹேண்ட் டூல்ஸ், இந்த சாயிலை குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இப்போ நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்துருச்சு சாயிலை விடுறதுக்கு. ஆமாம். ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸுக்கும் 12லேருந்து 5%க்கு கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. இந்த டிராக்டர்ல உழுவாங்களே, லைக் அந்த மாதிரி பொருட்கள் சொல்லுவாங்க. ஹார்வெஸ்டிங்னு சொல்லுவாங்க. நல்லா வளர்ந்துருக்கும், அதை கட் பண்ணி மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போய் விற்கிறது. ஸோ அதுக்கான மாடர்ன் டெக்னிக்ஸ், அறுவடைக்கான மாடர்ன் டெக்னிக்ஸ் நிறைய வந்திருக்கு. அதுக்கான ஜிஎஸ்டி ரேட்டும் குறைஞ்சிருக்கு. ஓகே. இது விவசாயிகளுக்கு ஒரு மேஜர் இம்பேக்ட். இது அப்படியே விவசாயிகளுக்கு டைரெக்டாக டிரான்ஸ்லேட் ஆகும். 22,000 வாங்குற டிராக்டர் உங்களுக்கு ரேட்டு கம்மியாகும். ஸோ அவங்களுக்கு அந்த காஸ்ட்ன்றது கம்மியாயிடும். ஓகே. அடுத்து ஹெல்த் கேர் செக்டர். ஓகே. ஹெல்த் கேர்ல ஒரு மேஜர் டோட்டல் என்ன சொல்றது, டோட்டல் பெனிஃபிட்ன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, அதான் நிறைய உயிர் காக்கக்கூடிய பொருட்கள்ல வந்து உயிர் காக்கக்கூடிய கம்மி பண்ணிருக்காங்க. அது இருக்கு. மெடிக்கல் இன்சூரன்ஸ். ஓகே. இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் நம்ம ஏற்கனவே பழைய வீடியோல நம்ம பேசின மாதிரி இன்னைக்கு அந்த சேமிப்புன்றது ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது ஒரு ஈக்குவலி முக்கியமான விஷயம். வயசு ஆக ஆக ஏஜ் ரிலேட்டட் எயில்மெண்ட்ஸ் உங்களுக்கு வர வர அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது காஸ்ட்லி ஆகிட்டே வரும். அதுக்கான இம்பார்ட்டண்டான விஷயம். அதுக்கான ஜிஎஸ்டி ரேட் வந்து 18% இருந்தது. நம்ம போன தடவை பேசும்போது நீங்க கேட்டீங்க, எனக்கு 18% போட்டு கொடுத்தா நான் எப்படி இன்புட் எடுக்கிறது, நான் எக்ஸ்ட்ராவா கட்டுறது தானே அப்படின்னு கேட்டீங்க. நான் என்ன சொன்னேன், நீங்க ஒரு இண்டிவிஜுவலா உங்களால ஜிஎஸ்டி யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ அந்த ஜிஎஸ்டி உங்களுக்கு கிடையாது. ஓகே. ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் 18%லேருந்து நில் ஆக்கிட்டாங்க. சுத்தமா இல்லாம பண்ணிட்டாங்களா? ஆமா, சூப்பர். ஸோ செப்டம்பர் 22 ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு வித்தவுட் ஜிஎஸ்டில தான் இருக்கும். ஓகே. அதுக்கு முன்னாடி போட்டவங்களுக்கு இது வந்து 22 வருது. நம்ம அதை அப்படிதான் பார்க்கணுமே தவிர அது முன்னாடின்றது நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, ரைட்டுங்களா? அடுத்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், தெர்மாமீட்டர். சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்ன்றது லெவல் 2 மாதிரி. ஃபர்ஸ்ட் லெவல் சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் லெவல் தெர்மாமீட்டர் எல்லார் வீட்லயும் இன்னைக்கு டிஃபால்ட்டா இருக்கிற ஒரு விஷயம். பெட்ஸுக்கே கூட வச்சுக்கிறாங்க. பெட்ஸுக்கு வச்சுக்கிறாங்க. ஸோ தெர்மாமீட்டர் குறைஞ்சிருக்கு. கோவிட் டயத்துல நம்ம எல்லாருமே அதிகமா பார்த்த ஆக்சிஜன் சிலிண்டர் தட்டுப்பாடு இருந்துச்சு. ஆக்சிஜனுக்காக நிறைய பேர் உயிரிழந்தாங்க. ஸோ அந்த மெடிக்கல் கிரேட் ஆக்சிஜனும் உங்களுக்கு 12லேருந்து 5%க்கு வந்துருச்சு. அப்புறம் நீங்க ஸ்கேன் சென்டர்ஸ் யூஸ் பண்ற டயக்னோஸ்டிக் கிட். இப்போ சுகருக்கு நீங்க போறீங்கன்னா அவங்க ஒரு கிட் வச்சிருப்பாங்க. அந்த டெஸ்ட், உங்க பிளட்டை கலெக்ட் பண்ற சாம்பிள், இந்த சாம்பிளை ரேப் பண்ற ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருட்கள்லாம் இருக்கும். அது ஒரு ப்ராசஸ். அது சம்பந்தப்பட்ட இதுவே வந்து சின்னதா நிறைய இருக்கும். அதோட ரேட்டும் குறைச்சிட்டாங்க. அப்புறம் டெஸ்ட் ஸ்ட்ரிப். இப்போ நீங்க வீட்லயே சுகர் டெஸ்ட் பண்றீங்கன்னா நீங்க கையில கட் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரிப்ல ஊத்துவீங்க. அந்த ஸ்ட்ரிப் அந்த மிஷின்ல போடும்போது உங்களுக்கு அதான் ரிசல்ட் சொல்லுவோம். அந்த மிஷின் தனி, ஸ்ட்ரிப் ஒரு 5 ஸ்ட்ரிப் இருக்கும். முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி 5 ஸ்ட்ரிப் வாங்குவீங்க. ஸோ அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் குறைஞ்சிருக்கு. கண்ணாடிகள், சில கண்ணாடிகளுக்கான ஜிஎஸ்டி ரேட் வந்து 12லேருந்து 5க்கு குறைஞ்சிருக்கு. சூப்பர். அதை கேட்டால் நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்களே. ஆமா. பட் முக்கியமா வந்து ஒரு 36 மெயின் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், மெடிசின்ஸ், லைஃப் சேவிங் ட்ரக்ஸ், இது எல்லாத்துக்குமே ரேட் கம்மியா இருக்கு. ஆமா, கவர்மெண்ட் கூட சொல்லியிருந்தாங்க முக்கியமா உயிர் காக்கக்கூடிய மருந்துகளுக்கு ஜிஎஸ்டி வந்து கம்மி பண்ணி. எந்த அளவுக்குன்னா 12%லேருந்து நில் ஆக்கியிருக்காங்க. ஒரு 33 லைஃப் சேவிங் எக்யூப்மெண்ட். ஓகே. 12% டாக்ஸ்லேருந்து 0. அப்புறம் சிலது வந்து 5%ல இருந்தது, அதையும் நில் ஆக்கியிருக்காங்க. இதெல்லாம் உயிர் காக்கக்கூடிய மருந்துகள், சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், இம்ப்ளான்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா பிளேட் வச்சு தைக்கிறது. ஸோ அந்த மாதிரி மெடிக்கல் டிவைசஸ் கூட ரேட்டு கம்மியாக இருக்கு. ஓகே. ஸோ நான் முதல்ல சொன்னது தான், பொதுமக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ இந்த ரேட்டு குறைஞ்சதுனால அவங்க கையில் கேஷ் திருப்பி வரும், அதிகமாக வரும். கண்டிப்பா. ஆனால் எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த பிரெட், ஜாமு, அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் இருந்துச்சுன்னு. ஆக்சுவலாக அது ஒரு சர்ச்சையாவே ஆச்சு. பிரெட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது, ஆனால் அது உள்ள வைக்கிற ஜாமுக்கு ஜிஎஸ்டி. ஸோ
ஸோ அது மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போனா அது இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா. அதே மாதிரி தியேட்டர்ஸ்க்கு எப்படி சார்? தியேட்டர்ஸ் உங்களுக்கு மாற்றம் பெருசா எதுவும் இல்லைங்க. தியேட்டர் நீ சொல்ற சினிமா தியேட்டர். சினிமா தியேட்டர்ஸ் ஓகே. மாற்றம் பெருசா எதுவும் இல்லை. நீங்க சினிமாவுக்கு போறீங்க, அதுக்கு 18% டேக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், லோக்கல் பாடி டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுல வரது. அதுல எந்த மாற்றமும் ஓகே, அதுல எதுவும் குறைக்கல. அதுல எதுவும் குறைக்கல. அடுத்து குறைச்சிருக்கிறது உங்களை மாதிரி யங் ஜெனரேஷனுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ஓகே. பைக்கு, காரு. ஸோ பைக் காரில் உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக குறைச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்குன்னா, கார் வந்து 28% டேக்ஸ் ஆகிட்டு இருந்த ஒரு ஹை வேல்யூ ப்ராடக்ட். ஓகே. 10 லட்ச ரூபா காருனால 28% ஜிஎஸ்டினா நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு காருக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த காரில் வந்து எலக்ட்ரிக் கார்ஸுக்கு இந்த அளவுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. எலக்ட்ரிக் கார்ஸுக்கு 5% தான் ஜிஎஸ்டி. இந்த 28% ஜிஎஸ்டி வந்து பெட்ரோல் கார்ஸுக்கு தான் இருந்துச்சு. இப்போ அதை குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி பைக்குக்கும் ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. எவ்வளவு சார் குறைச்சிருக்காங்க? இப்போ பெட்ரோல், ஹைபிரிட், எல்பிஜி, சிஎன்ஜி கார், அதாவது அந்த காருக்கு ஒரு டைமென்ஷன் இருக்கு. இந்த 4000 மில்லிமீட்டர்ஸ் கியூபிக் கெப்பாசிட்டி, அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி பெட்ரோல் அண்ட் ஹைபிரிட் கார்ஸ் நாட் எக்ஸீடிங் 1500 சிசிக்கு வந்து 28%லேருந்து 18% குறைச்சிருக்காங்க. ஒரு 10% குறைச்சிருக்காங்க. ஓகே. அப்புறம் டீசல் ஹைபிரிட் கார்ஸுக்கும் ஒரு 10%, அதே கேட்டகரியில் இருக்கிறதுக்கு 10%. 3 வீலர்ஸ் ஆட்டோ, ஏன்னா ஆட்டோ 28%லேருந்து 18%. அப்புறம் மோட்டர் வெஹிக்கிள் 350 சிசி அண்ட் பிலோ, புல்லட் மாதிரி வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து 28%லேருந்து 18%. அப்புறம் மோட்டர் வெஹிக்கிள் ஃபார் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ், சின்ன யானைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வண்டிகளுக்கு வந்து 28%லேருந்து 18%. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பைக் வாங்குறவங்க, ஃபர்ஸ்ட் டைம் கார் வாங்குறவங்க, 10 லட்ச ரூபாய்க்குள்ள கார் வாங்குறவங்க, இவங்க எல்லாருக்குமே அந்த 10% சேவ் ஆகும். இதனால நல்லா மணி வந்து மக்களுக்கு சேவ் ஆகலாம்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, மக்கள் கையில பணம் அதிகமாக போயிடும். ஆனா இப்ப அமெரிக்கா வந்து அதிக வரி விதிக்கிறதுனால இந்தியாவில் வந்து விலைவாசி அதிகமாகவும் நினைச்சாங்க. எப்படி சார் கம்மி பண்ணாங்க? இதுக்கு பின்னாடி பெரிய எஃபர்ட் இருக்கு. இது கவர்மெண்ட்டே வந்து இதுக்கான காஸ்ட்னு சொல்லலை, அவங்க இந்த ஜிஎஸ்டி ரேட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணாங்க இல்லையா, இதுக்கான வேல்யூவே வந்து 48,000 கோடி அப்படிங்கிறாங்க. ஓகே. இது காஸ்ட்னு சொல்லக்கூடாது அப்படின்னுறாங்க. ஓகே, இதுக்கான வேல்யூ, இது ஒரு கிஃப்ட்னு சொல்றாங்க. அந்த கிஃப்டோட மதிப்பு வந்து 48,000 கோடிங்கிறாங்க. இது குறைச்சது வந்து நிறைய விஷயங்கள். இது அதை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னாலே ஒரு லென்த்தா அந்த விஷயம் போகும். நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்களேன் சார். ஷார்ட்டா சொல்லணும்னா நிறைய விஷயங்கள். இப்போ இது இந்த அளவுக்கு ரேட் கம்மி பண்ணிட்டு சில ப்ராடக்ட்ஸ்ல ரேட்டு ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ சிகரெட்ஸ் கொஞ்சம் ஹை வேல்யூ, இந்த சின்குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சின்குட்ஸ் நம்ம அதை சப்சிக்வெண்டா பேசலாம்னு. அதுக்கான டாக்ஸ் ரேட் வந்து 40%. ஸோ 40% இருந்து ரொம்ப ஹை. இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்து எந்தெந்த பொருட்களை கம்மி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம எதுவும் லிஸ்ட் முடியல. ஓகே. எஜுகேஷன். ஓகே. நம்ம இது வரைக்கும் பார்த்தது வீட்டு நடத்துறது இதெல்லாம் ஒரு பக்கம். எஜுகேஷன்ல நோட் புக், மேப், சார்ட், குளோப், கிரேயான்ஸ், ஷார்ப்னஸ், பேஸ்டல்ஸ், எரேசர், இது எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி ரேட் குறைஞ்சிருக்கு. ஓகே. எத்தனை % சார் குறைஞ்சிருக்கு? ரப்பருக்கு, எரேசருக்கு முன்னாடி 5% இருந்துச்சு. சின்னதா வாங்குற ரப்பருக்கு 5% இருந்துச்சு. இப்போ 0 ஆயிடுச்சு. சூப்பர். மேப்பு, சார்ட்டு, குளோப் அது வந்து 12லேருந்து நில் ஆயிடுச்சு. பென்சில் செட்டாக வரும், பாக்ஸாக வரும், டிஃப்ரெண்ட் சைஸில் வரும், அதுவும் 12லேருந்து நில் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் புக்ஸ், நோட் புக்ஸ், குழந்தைங்களுக்கு அந்த கர்சிவ் ரைட்டிங் நோட் புக்கு, அப்புறம் அந்த 5 பேஜ் நோட் புக், 5 சப்ஜெக்ட் நோட் புக் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அது 12%லேருந்து நில் ரேட்டுக்கு வந்துருச்சு. சூப்பர் சார். பசங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஜிஎஸ்டி குறைச்ச விஷயமா இருக்கு. பேரண்ட்ஸ்க்கு. பேரண்ட்ஸ்க்கு. ஓகே. அல்ல, பசங்களோட நலனுக்காக இருக்கலாம். பசங்களோட நலனுக்காக பேரண்ட்ஸ்க்கான பெனிஃபிட். கண்டிப்பா. வேற எந்தெந்த பொருட்கள் சார்? எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ். எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸில் ஏர் கண்டிஷனர்ஸ், டிவி, மானிட்டர், ப்ரொஜெக்டர், டிஷ் வாஷிங் மிஷின், இதெல்லாம் 28லேருந்து 18% குறைஞ்சிருக்கு. ப்ராசஸ் ரிஃபார்ம்ஸ். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் ஆட்டோமேட்டிக் ரெஜிஸ்ட்ரேஷன் வித்தின் 3 ஒர்க்கிங் டேஸ் அப்படிங்கிறாங்க. புதுசாக ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குறீங்கன்னா 3 நாளுக்குள்ளே வந்துடும். அதுக்கு சில கைட்லைன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 நாளில் அது வந்துடும். ஸோ ஓவராலாக இது வந்து ஒரு தீபாவளி நோக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்குற ஒரு. ஓகே. எல்லாருக்கும் தீபாவளி போனஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் தீபாவளி போனஸ் கொடுத்துருக்காங்க. நவராத்திரி ஃபர்ஸ்ட் டேல இருந்து. இது சரியா என்னையில இருந்து சார் ஸ்டார்ட்? செப்டம்பர் 22 தான் நவராத்திரியோட முதல் நாள். ஓகே. அன்னையிலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது இந்தியா ஃபுல்லா. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிறைய பொருட்களை வந்து ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. ஆனால் ஜிஎஸ்டி ஏற்றின பொருட்களும் இருக்குல்ல சார்? ஏற்றின பொருட்களும் இருக்கு. அது எந்தெந்த பொருட்கள் சார்? சின் அண்ட் லக்ஸுரி ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்குங்க. அதுக்கு வந்து 28லேருந்து 40க்கு போயிடுச்சு. ஓகே. இது எப்படின்னா கோலா, ஃப்ரிஸி ட்ரிங்க்ஸ், பார்ட்டிக்கு போகிறாங்க, பார்ட்டியில் கோலா அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க. ஸோ அது வந்து 28 to 40 ஆயிடுச்சு.
அப்புறம் பெரிய பெரிய பிராண்ட்ல இருந்து நீங்கள் ட்ரெஸ்ஸு வாங்கும்போது அப்பேரல்னு சொல்லுவாங்க, பெரிய பிராண்ட் வாங்கும்போது 2500 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேக்ஸ் ரேட் ஜாஸ்தி இருக்குது. ஓகே, எத்தனை பர்சன்டேஜ் வரும் அந்த டேக்ஸ்? இப்போ நான் ஒரு 4000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்குறேன் அப்படின்னா அது வந்து 18%. முன்னாடி 5% இருந்தது, இப்போ அது 18% ஆயிடுச்சு. அதாவது 2500 ரூபாய் கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு 5%, 2500 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது 18%. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ நான் ஒரு ஷாப்பிங் மாலுக்கோ இல்லை வேற எங்கேயோ போகிறேன், ஒரு 10,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தா ஜிஎஸ்டி போடுவாங்களா? அந்த அப்பேரல் இப்போ நீங்கள் ஷர்ட் பேண்ட் ஒரு சில கடைகளில் வந்து 2 ஷர்ட் கொடுப்பாங்க, சிலது பேண்ட் ஷர்ட் டை சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு அப்பேரலாக ஒரு ப்ராடக்டாக உங்களுக்கு 2500 ரூபாய்க்கு மேலே இருக்குன்னா உங்களுக்கு அது 18%. இப்போ ஒரு சட்டை 2500 ரூபாய்க்கு மேலே இருந்தால் ஒரு சட்டையும் உங்களுக்கு 2500 ரூபாய்க்கு மேலே இருக்கலாம். ஷர்ட் பேண்ட்டு டை இந்த கிளிப் இதெல்லாமே சேர்த்து ஒரு ப்ராடக்டாக ஒரு கவரில் ரேப் பண்ணி இருக்கும். ஓகே, ஒரே ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா இருக்கலாம் அந்த மாதிரி. பட் தனித்தனியாக வாங்கி அது 2000 ரூபாய் 4000 ரூபாய்னா கூட ஜிஎஸ்டி கிடையாது. அதான் நீங்கள் அந்த ப்ராடக்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிளாசிஃபிகேஷன். ஓகே, இந்த மதுபானங்கள் அப்புறம் சிகரெட்ஸ்லையுமே ஜிஎஸ்டி உயர்த்திருக்கதா சொல்கிறாங்க. சிகரெட்ஸில் ஜிஎஸ்டி உயர்ந்திருக்கு. ஓகே, ஆனால் மதுபானங்கள்ல கிடையாது. அதான் உங்களுக்கு அந்த சின் குட்ஸ்ன்னு சில கேட்டகரியில் வரதில்ல, அது கவர் ஆகிடும். ஸோ ஒட்டுமொத்தமாக இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்க அப்டேட்ஸ் இதுதான். ஆமாம். இதில் ஏதாவது மாற்றங்கள் வருமா சார் செப்டம்பருக்கு பிறகு? தெரியல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒன்ஸ் இது பெனிஃபிட் கொடுத்தாச்சுன்னா அட்லீஸ்ட் தெரிஞ்சு இந்த மாற்றத்துக்கான நெசசிட்டி அவங்களுக்கு இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ கடைக்காரங்க வந்து ஒரு சோப்பு அவர் ஒரு பால் பாக்கெட் வந்து 20 ரூபாய்க்கு விற்றுருந்தாங்கன்னா ஒரு 15 ரூபாய்க்கு விற்கணும் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதே பழைய ரேட்டு தானே சார் விற்பாங்க. அது மாதிரி விற்றாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஜிஎஸ்டி எக்ஸஸாக வசூலிக்க கூடாது, அது வந்து சட்டப்படி தப்பு. நீங்கள் அந்த கடைக்காரர்கிட்ட கேட்கலாம். இப்போ ஜிஎஸ்டி 18% எம்ஆர்பியில் இன்க்ளூசிவ்னு சொல்கிறீங்க, அப்படி கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அசல் வேல்யூ எவ்வளோ ஜிஎஸ்டி எவ்வளோன்னு சொல்லிட்டு பில்லு டீட்டெயில்டாக வரும். இல்லை அதையும் மீறி ஒரு கடைக்காரர் வந்து இப்போ செப்டம்பருக்கு பிறகு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் நான் ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறேன், அவன் வந்து பழைய ஜிஎஸ்டி படியே போட்டு எனக்கு கொடுத்தானா நான் என்ன நடவடிக்கை எடுக்கிறது? பழைய ஜிஎஸ்டி படி போட்டாங்கன்னா நீங்கள் நியரஸ்ட் ஜிஎஸ்டி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ண என்னென்ன ஆக்ஷன் சார் எடுப்பாங்க? அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க, அதை பண்ண தப்பு அதுக்கேற்ற மாதிரி ஜிஎஸ்டியில் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த லா உங்களுக்கு. ஓகே சார். டேக்ஸ் போடுவாங்க, இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, பெனல்ட்டி போடுவாங்க. ஸோ அந்த ப்ரொசீடிங்ஸ் அங்கே. இப்போ நீங்கள் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தான், இந்த ஜிஎஸ்டி அப்டேட்டை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? ஓவராலாக எல்லாத்தையும் இப்போ நம்ம பேசிட்டோம், அதை வச்சு என்ன நினைக்கிறீங்க? நல்ல விஷயம். ஸோ இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்து ஃபர்ஸ்ட் 12 லட்ச ரூபா வரைக்கும் இன்கம் இருந்துச்சுன்னா அதுக்கு டேக்ஸ் கிடையாதுன்னாங்க. அப்புறம் இப்போ ஜிஎஸ்டியில் இது ஒரு மேஜர் ரிஃபார்ம். கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல விஷயம். மக்கள் கையில் காசு சேரும், தீபாவளி வேறு வருது, ஸோ ஸ்பெண்ட் பண்ணுவாங்க மக்கள். நல்ல ஒரு வெல்கம் பண்ணுற ஒரு விஷயம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.